வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, பாஜகவில் இணைந்த மறுநாளே திமுகவில் இணைந்த நடிகர் சரத்குமார் அதிர்ச்சியில் அண்ணாமலை. அதாவது சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து கருண் நாகராஜனை நீக்கிய சரத்குமார் அவர்கள் இன்று அதே நாகராஜன் மாநில துணைத் தலைவராக உள்ள பாஜகவில் சாதாரண உறுப்பினராக இணைந்து உள்ளார். இதுதான் காலம் எவ்வளவு வேகமாக சுழலது என்பதற்கு உதாரணம். சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் அவர்கள் கடந்த 2016ஆம் ஆண்டு அந்த கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த கருண் நாகராஜனை கட்சியிலிருந்து நீக்கினார். இதனைத் தொடர்ந்து கருண் நாகராஜனும் பாஜகவில் இணைந்து இன்று பாஜகவின் மாநில துணைத் தலைவராக இருக்கிறார். பாஜகவில் தேசிய தலைவராக இருந்த அமித்ஷாவை சந்தித்து ஆசி பெற்று மத்திய இணையமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் கருண் நாகராஜன் இணைந்தார். அதே போல அவருடன் அவருடைய ஆதரவாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் இணைந்து உள்ளார்கள். அப்போது கருண் நாகராஜன் கூறியது என்னவென்று பார்த்தால், நாங்கள் 9 ஆண்டுகளாக பாமக கட்சியில் இணைந்து பாடுபட்டோம். சரத்குமார் ஒரு வட்டத்துக்குள்ளேயே இருக்கிறார் என்றும் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதில்லை, இளைஞர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் இல்லை, பெரும்பான்மை மக்களின் குறைகளுக்கு தீர்வு காண வழி இல்லாத நிலையில் தான் இருந்து கொண்டிருந்தோம் என்றும், எனவே நான் பாமக கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்து விட்டோம் என்றும் கூறியிருந்தார். இதனையடுத்து சாதாரண தொண்டனாக வந்த கரு நாகராஜன் தற்போது பாஜக மாநில துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார். இந்த நிலையில் தான் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் தனது கட்சியை பாஜகவுடன் இணைத்து உள்ளார். அவரும் அந்த கட்சியின் இருந்தவர்களும் பாஜகவில் இணைந்து விட்டனர். அண்ணாமலை தலைமையில் இதெல்லாம் நடந்தது. சரத்குமாருக்கு விரைவில் ஏதாவது ஒரு பதவி கொடுக்கப்படும் என்றும் தெரிகிறது. இல்லாவிட்டால் தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதியில் அவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நேற்று முன்தினம் வரை பாஜகவுடன் கூட்டணி பேசி வந்த சரத்குமார் இன்று மொத்தமாக கட்சியை கலைத்துவிட்டு தற்போது பாஜகவில் இணைந்ததை விட ஒரு ஆச்சரியம் இருக்கிறது என்று தெரியுமா? அதாவது கரு நாகராஜனை சரத்குமார் கட்சியை விட்டு நீக்கிவிட்டார். ஆனால் இன்று அதே கரு நாகராஜன் மாநில துணைத் தலைவராக உள்ள ஒரு கட்சியில் சரத்குமார் தற்போது ஒரு சாதாரண தொண்டனாக இணைந்து உள்ளார். இது தற்போது சரத்குமார் ஆதரவாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சரத்குமார் அவர்கள் தற்போது பாஜகவில் இணைந்த மறுநாளே தற்போது திமுகவில் இணைய முடிவெடுத்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஏனென்றால் இவரால் நீக்கப்பட்ட கருண் நாகராஜன் அவர்கள் தற்போது பாஜகவின் துணைத் தலைவராக இருப்பதால் இவர் இருக்கும் வரை சரத்குமாருக்கு எந்த ஒரு பதவியும் கிடைக்க வாய்ப்பில்லை என்பதை அறிந்த சரத்குமார் அவர்கள் தற்போது திமுகவில் இணைய முடிவெடுத்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.